Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க. churros எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சாஸ்பேனில் வந்துட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons of sugar add பண்ணிக்கோங்க. 2 tablespoons of butter add பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ணுங்கள். உடனே ஆட் பண்ணிடாதீங்க. அந்த மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாசில் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண போகிறேன். பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் மில்க் கவர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டைரெக்டாக ஆயிலில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது வரும். ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ நாசில் போடாமல் இப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் நாசில் போட்டு செஞ்சது. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சின்னமன் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா அதை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற churrosஸை வந்துட்டு உடனே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற டைமே ஆட் பண்ணிங்கன்னா சுகர் வந்து அதில் நல்லா கோட் ஆகிக்கும். ஸோ சூடாக இருக்கிற டைம் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வேணால் சாக்லேட் டிப் வைக்கலாம். சாக்லேட் சாஸ் ஆர் கேரமல் சாஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா சும்மா சாப்பிடலாம். பட் இது ஹீட்டாக இருக்கும். கொஞ்சமாக சூடாக இருக்கிற டைம் போட்டிங்கன்னா சுகர் வந்து நல்லா கோட் ஆகிக்கும். சிம்பிளான ஸ்நாக் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.